ஆடை இல்லாத அரை மனிதன் சொல்லுவாங்க. இந்த துணியை வச்சு தான் எல்லாமே எடை போடுறது. மனுஷனை மதிக்கிறதே அந்த துணி தான், ஆடை தான். முதல்ல வாட்ச்மேன் வேலைக்கு தான் மெட்ராஸ் வந்ததே. வாட்ச்மேன் வேலைக்கு 1500 கூலிக்கு வந்தது. நாய்டாவில் வேலை செஞ்சேன், கேகே நகர் டி நகரில் வேலை செஞ்சேன். அப்படிலாம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வந்து பழைய துணியை தான் தைப்பாங்க, ராத்திரியில் தைக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ சொல்லுவேன், நான் நினைக்கிறது ஏன் நம்ம அவங்க தைக்கணும், நாமளாக தண்ணியை போடலான்னா அந்த மிஷின் போட்டு வாடகை எடுத்து தண்ணி போடணும். இப்போ வீட்டில் பொங்கல் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நம்மளும் போட்டு நிற்க மாட்டேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்கு ஏந்து வந்துடுவேன். ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு 10 ரூபா யார் தருவாங்க அப்படின்னு நினச்சின்னு வந்துடுது. உத்திரமேரூர்லேருந்து வந்து டெய்லி வந்து தைச்சிட்டு போவேன். இப்போ வாடகை தைச்சு டெய்லி வந்து தைச்சிட்டு போவேன். எடுத்து போய் கடைகளில் வச்சுட்டு போயிடுவேன். எதுவுமே சொல்ல மாட்டேன், வாங்கி வச்சுக்கேன். இன்றைக்கும் ஒரு டீ கடையில் வைப்பேன் மிஷினை. அவர் சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கார். அவர் கிறிஸ்டின், அவர் எதையுமே நீங்கள் வாங்க தாங்க அப்படின்னாரு. அவ்வளோ சந்தோஷப்படுவார். எல்லாரும் நல்லவரை பிறக்கும்போது பிறந்த பிற்பாடு தான் அவங்க மாறிடுறாங்க. ஒரு இதுக்கு மாறாமல் இருந்தால் போதும், அப்படிதான் உண்மை. பிறக்கும்போது எல்லாம் நல்லவன் தான்.